அண்மைச் செய்தியை பார்க்கின்றோம். 200க்கும் மேல் வெற்றி பெறுவோம் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி குறிப்பிட்டிருக்கிறார். திமுகவுடைய இளைஞரணி தலைவரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று கூறியிருக்கிறார். அது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் தாமரைக்கணி இணைப்பில். விவரம் சொல்லலாம் தாமரைக்கணி. வணக்கம் கோபால். திமுகவுடைய தலைமை செயற்குழு கூட்டமானது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் முதலமைச்சர், துணை முதலமைச்சரான கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் பங்கேற்று தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பாஜகவிற்கு எதிராகவும் அதிமுகவுக்கு எதிராகவும் பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றிய பின்பு தற்போது இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் தற்போது ஒரு உரையினை அந்த நிர்வாகிகள் மத்தியில் உரையாற்றியிருக்கிறார். குறிப்பாக முதலமைச்சர் தலைமையில் எந்த தேர்தலும் தோற்கவில்லை அப்படின்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் திமுகவிற்கு மகளிர் அணி ஆதரவு அதிகமாக இருக்கிறது என்கின்ற ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் சமூக வலைத்தளங்களில் நம்மை வலுப்படுத்த வேண்டும். அதுபோல 2024 தேர்தலில் 221 தொகுதியில் நாம் முதலிடம் பிடித்திருக்கிறோம். அதாவது நடைபெற்றக்கூடிய அந்த நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தொகுதிகளில் 221 சட்டமன்ற தொகுதிகளில் முதலிடம் பிடித்திருப்பதாக அவர் கருத்தை தெரிவித்திருக்கிறார். மேலும் நம் கூட்டணி நாளுக்கு நாள் வலுவாக்கி கொண்டிருக்கிறது என்கின்ற கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் 2026 நாம் பெரும் வெற்றி தமிழ்நாட்டுக்கான வெற்றி மட்டுமல்ல, இந்தியாவுக்கான வெற்றி என்கின்ற உரையினை அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஒவ்வொரு அணியும் வெற்றிக்கு பாடுபட வேண்டும் என்றும், அதுபோல 200 தொகுதிகள் அல்ல 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் நாம் வெற்றி பெறுவோம் அப்படின்ற ஒரு கருத்தினை செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட அந்த நிர்வாகிகள் மத்தியில தற்போது கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் உரையாற்றி இருக்கிறார். கோபால், நன்றி தாமரைக்கணி, விவரங்களுக்கு நன்றி.